ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட புகழ்பெற்ற அறிஞராகவும் சிறந்த ராஜதந்திரியாகவும் தலை சிறந்த பொருளாதார நிபுணராக இருந்தவர் தான் ஆச்சாரிய சாணக்கியர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்றத இந்த ஆச்சாரிய சாணக்கியர் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருந்தாரு. எல்லா அறிவையும் ஞானத்தையும் கொண்டிருந்தவர் தான் இந்த ஆச்சாரிய சாணக்கியர். அதனால இந்த ஆச்சாரிய சாணக்கியர் சொன்ன எல்லா கருத்துக்களும் உலக புகழ்பெற்றவே மாறிடுச்சு. இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய விதிகளை ஃபாலோ பண்ணியிருக்காரு. இவர் சந்தித்த அனுபவத்தையும் சவாலையும் ஒரு நூலாக எழுதியிருக்காங்க. அந்த நூலுக்கு பேர் தான் சாணக்கிய நீதி. இன்னும் உலக அளவில் இருக்கிற பெரிய பெரிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா சாணக்கிய நூலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சாணக்கிய நீதி சாஸ்திரத்தின்படி நம்மளோட மனித வாழ்க்கையில் சில விஷயங்களை அவமதிக்க கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. இவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அப்படி நம்ம அவமதிச்சோம்னா பெரும் பாவத்துக்கு ஆளாயிடும்னு சொல்றாங்க. பாவத்துக்கு ஆளாவதோட மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறாத அளவுக்கு சாபத்தை பெற்றுவோம்னு சொல்றாங்க. இவங்க எதெல்லாம் அவமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் சொல்றது நெருப்பு சொல்றாங்க. நம்மளோட ஹிந்து கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா நெருப்பை கடவுளாக வழிபட்டு இருக்கோம். பஞ்சபூதங்கள்ல இருக்கிற ஒன்று தான் நெருப்பு. ஒரு மனுஷன் பஞ்சபூதங்களோட உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுன்னு இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நெருப்பை அவமதிப்பது, மிதிப்பது, எச்சில் துப்புவது இந்த மாதிரி விஷயம்லாம் மிகப்பெரிய பாவச்செயலாக கருதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறவங்க தீராத சாபத்தை பெறாங்க, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டாவதாக யாரை சொல்கிறாங்கன்னா குருவை சொல்கிறாங்க. குருவை அவமதிக்கிறது மிகப்பெரிய பாவச்செயல்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட சின்ன வயசுலேருந்தே நல்லது எது கெட்டது எதுன்னு அப்பா அம்மாவை விட அதிகமாக நமக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா குரு தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நம்ம அவமதிக்கிறது, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறது, அவங்க வாயால் சாபத்தை வாங்கிக்க கூடாது. நீ நாசமாக போயிடுவ, நீ வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன், இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் நம்ம ஆசிரியர்கள் நம்மளை திட்டிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குமா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆசிரியர்களும் மாணவர்களை திட்டும்போது இந்த மாதிரி கடும் சொற்களை யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. அவங்களோட ஏஜ் அது நம்ம பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லி திட்டுறதுனால அது அவங்களுக்கு சாபமாக போய் சேர்ந்துருது. அதனாலேயே அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. இவங்க லிஸ்ட்டில் மூணாவதாக சொல்கிறது யாருன்னா கன்னி பெண்களை சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகாத பெண்களை சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகாத பெண்களை ஒரு காலத்தில் தெய்வமாக வழிபட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷம் மட்டுமே வேணும்னு நினைக்கிறவங்க கன்னி பெண்களை அவமானப்படுத்துறது, அவமரியாதைப்படுத்துறது, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது, தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் பெரும் பாக்கியத்தை அடைவோம்னு சொல்லி இந்த நூலில் எழுதியிருக்காங்க. ஏன்னா கன்னி பெண்கள்னு சொல்லும் போது அவங்களோட வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. அப்போ தான் அவங்களோட வாழ்க்கையை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் அவங்க மனசு புண்படும்படி நம்ம பேசிட்டாலோ இல்லை அவங்க காதில் நம்ம ஏதோ தப்பாக பேசுகிறோம் அப்படின்றத அவங்க நினச்சிட்டாலோ, அவங்க ஐயோ அப்படின்னு சொன்னால் அது நம்ம பாவமாக நம்மளை சேரும் அப்படின்னு சொல்லி இந்த நூலில் எழுதியிருக்காங்க. நாலாவதாக யாரை சொல்கிறாங்கன்னா பசுமாடை சொல்கிறாங்க. 33 கடவுள்களின் இருப்பிடமாக பசு பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம பசுவை அவமதிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் பெரும் பாவத்தை சம்பாதிச்சிடும்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் செல்வம் நம்ம கையில் தங்கவே தங்காது, ஜென்மத்துக்கும் காலத்துக்கும் கஷ்டம் தான் படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்ம யாருக்கு என்ன பண்ணோம், நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ நமக்கு தெரியாமலே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படி நம்ம அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். ஆனால் நம்ம பழியை கடவுள் மேலே போடுவோம். ஏன்னா சாஸ்திரங்கள் படி என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை அப்படின்றது அந்த காலத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்தந்த பாவத்துக்கான தண்டனையை அப்பப்போ நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் அஞ்சாவதாக யாரை சொல்கிறாங்கன்னா முதியவர்களை சொல்கிறாங்க. வயசானவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து நடக்கலை அப்படின்னா பெரும் சாபத்தை அடைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அவங்கள மதித்து நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் டெக்னாலஜி சின்ன வயசில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறத விட அனுபவ ரீதியாக நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அனுபவம் எல்லாமே நம்மளோட முதியவர்களுக்கு, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ அதனால் அவங்கள அவமதிக்கிறது மிகப்பெரிய பாவ செயல்னு சொல்கிறாங்க. அவங்கள அவமதிச்சுட்டு நம்ம வாழணும்னு நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் கரண்ட்டில் முன்னேற மாதிரி ஒரு தோற்றம் தெரிஞ்சாலும் பின்னாடி லைஃப்பில் சாவ போகிற டைமில் உங்களுக்கு யாரும் ஒரு ஹெல்ப்பு கூட, ஒரு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கேவலமாக அனாதை போன மாதிரி சாவ நேரிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் முதியோர்கள் நம்ம அப்பா அம்மாவாக கூட இருக்கலாம், இல்லை அண்ணாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், நம்மளோட வயசில் மூத்தவங்க, நம்ம தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். அதனால் நம்மளோட வயசில் மூத்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து, அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெரும் பாக்கியத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த நூலில் எழுதியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.